விண்வெளியில ஒரு பாசி உயிர் பிழைச்சிருக்கு. வாங்க இந்த ஆச்சரியமான கதைய பத்தி பார்க்கலாம். விண்வெளிங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம். அங்க போற பெரும்பாலான உயிரினங்கள் உடனே செத்துடும். ஆராய்ச்சியாளர் சொல்ற மாதிரி மனுஷனால அங்க ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல எதால தான் உயிர் வாழ முடியும்? ஒரு சோதனைக்காக சில உயிரினங்களை விண்வெளி நிலையத்துக்கு வெளியில 9 மாசம் வச்சாங்க. அதோட ரிசல்ட் அவங்களையே அதிர வச்சிடுச்சு. விஞ்ஞானிகள் இதுல எதுவுமே உயிர் பிழைக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது நேரியது. அந்த எதிர்பாராத விண்வெளி வீரர் நம்ம பூமியில இருக்கிற ஒரு சாதாரண பாசியோட ஸ்போர் தான். இந்த கண்டுபிடிப்பால விண்வெளியில உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் லிஸ்ட்ல பாசியும் இப்ப சேர்ந்திருக்கு. சரி, இவ்ளோ மோசமான சூழல்ல இந்த சின்ன தாவரம் எப்படி உயிர் பிழைச்சது? ரகசியம் அதோட பழங்கால பாதுகாப்பு அமைப்புல இருக்கு. இது நெல்லத்துல வாழ்றதுக்காக உருவானது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, அதோட வெளிப்புற ஓடு ஒரு கவசம் மாதிரி கதிர்வீச்ச தடுக்குது. இந்த கவசம் பாசியோட மற்ற பகுதிகளை விட 1000 மடங்கு அதிகமா யூவி கதிர்வீச்ச தாங்குது. இதோட ரிசல்ட் விண்வெளிக்கு போன 86% ஸ்போர்கள் பூமிக்கு வந்ததும் மறுபடியும் முளைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பல மாசமா கடும் குளிர்ல கொதிக்கிற வெயில் வரைக்கும் தாங்கியிருக்கு. சொல்லப்போனா இந்த ஸ்போர்களால விண்வெளியில 15 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழ முடியும்னு சொல்றாங்க. சரி, இந்த சின்ன பாசி நம்மளோட எதிர்காலத்துக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். இதோட தாக்குப்பிடிக்கும் திறனால நாம மத்த கிரகங்கள்ல விவசாயம் செய்ய இது உதவலாம். வேற்று கிரகங்களை பூமி மாறி வாழ்றதுக்கு ஏத்த இடமா மாத்துறதுக்கான முதல் படி இது. ஆராய்ச்சியாளர் சொல்ற மாதிரி இது வேற்று கிரகத்துல குடியேற ஒரு புது வழிய திறக்கலாம். அப்போ புது உலகங்களை உருவாக்குறதுக்கு பூமியில இருக்கிற இந்த சின்ன உயிர் தான் நமக்கு உதவுமா?